திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நிறைய பேசுவோம் அவர்களோடு. சார் வணக்கம். சார் சார் இப்போ தாவைக்கா கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. 2026 தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் இதுக்கு பல்வேறு பின்னணிகள் பேசப்படுகிறது. அதுக்குள்ளால போக வேண்டாம். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன், ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதை இப்போ எடுத்து பேசி அதை பற்றி அவருடைய நன்மதிப்பை கெடுக்கக்கூடிய இந்த சூழல்கள் இங்கே உருவாகி இருக்கிறது. இது தேவைதானா அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, அந்த நன்மதிப்பை நம்ம சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது பார்த்தா யாரையோ குற்றம் சாட்டுற மாதிரி இருக்குது. அப்போ அவர் சொன்னார்ல, 41 பேரை கொண்டுட்டு என் மேலே பழி போட்டிங்களே நீ பதறினார்ல, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கேள்வி அந்த மாதிரி தான் கேட்குறீங்க. அப்படி இல்லை. நன்மதிப்பை அதாவது உங்களுடைய சமூக ஒழுக்கம், அதாவது எந்த மனிதனாக இருந்தாலும் சமூக ஒழுக்கம் முக்கியம் சார். சமூக ஒழுக்கம் முக்கியம் இல்லைன்னா நீங்கள் ஒரு சாதாரண நடிகராக இருந்தால் அது ஓகே. நீங்கள் நடிகராக இருக்கும் பட்சத்தில் பல நடிகைகளோடு கொண்டாட்டமாக நீங்கள் நைட்டில் அந்த ஒரு பார்ட்டி வச்சுக்கலாம், கும்மாளம் போடலாம், இது பண்ணலாம். நடிகர் நீங்கள் உங்கள் வேலை என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். நீங்கள் ஒரு கட்சி தலைவராக வந்த பிறகு இந்த சமூகத்துக்கு நீங்கள் முக்கியமானவர். நீங்கள் இந்த சமூகத்துக்கு நீங்கள் நாளைக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதான். நீங்கள் உங்களை ஒரு 6 கோடி பேர் உங்களுக்கு 6 கோடி பேரை நீங்கள் கவனிக்கணும். அதில் ஒரு குறைந்தபட்சம் 2 கோடி பேர் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கான நன்னடத்தை உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போது நீங்களே சொல்லிகிட்டு இருந்தீங்க, அவரே சொல்லிட்டு இருந்தார், பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு மாரில் அடிச்சுட்டே சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லையா என்ன? மார்வாடி பெண்களே சொல்கிறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் போல வேறு எங்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மார்வாடிகள் சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பெண் பாதுகாப்பான பாதுகாப்பான நாடு இங்கே தான் சொல்கிறாங்க. நீங்கள் நார்த்துலலாம் போகலாம், அவங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இல்லை, எழுதிட்டு போகிறாங்க அப்படின்லாம் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாத பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிற நீங்களே, பெண்களுக்கு பெண் சுதந்திரம் பற்றி பேசுகிற நீங்களே உங்கள் சொந்த மனைவியே நீங்கள் ஒரு அடிமையாக நடத்திருக்கீங்க. ஒரு அதாரம் இருந்தாலும் உங்களுக்கு அவங்க மனைவி, நீங்கள் அவங்க ஒரு பட்டதாரி. அவங்க லண்டனில் பட்டதாரியாக இருந்தவங்க. அவங்க 1999 கல்யாணம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் தான் நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர் எழுதிட்டு. சரி. அது முடிகிற நேரம் முடிஞ்ச பிறகு தான் இந்த கல்யாணம் நடக்குது. அந்த நேரத்தில் அவருடைய 2 ஃபெயிலியர் படத்தை மறக்கடிச்சது என்னுடைய தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் சொல்ல, தியாகராஜன் சொல்லுவார், பிரசாந்துடைய அப்பா. அவருடைய 2 ஃபெயிலியர் படத்தையும் மறக்கடிச்சதுங்களே சபிதா அப்படின்பார். அது எனக்கு அப்புறம் தான் அவர் சொன்ன பிறகு அதுதான் நான் அந்த 2 படங்களான்னு எனக்கு அப்புறம் ஞாபகம் வந்துச்சு. அதாவது நீங்கள் ஒரு பொதுமனை நீங்கள் நடிகர்ங்கிறது வேற, ஒரு தலைவராக, அரசியல் கட்சி தலைவராக வரும்போது உங்களுக்கான நிறைய சமூக அக்கறை வேணும், நிறைய பொறுப்பு இருக்குது. நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கவுன்சிலர் வரணும்னா அதுக்கும் ஒரு சில பொறுப்புகள் இருக்குது. அது தேர்ந்தெடுக்கணும். ஒரு பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க? யாருமே பெண்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நிச்சயமாக சார். அதை நீங்கள் குடும்பத்தை நீங்கள் முதல்ல உங்கள் மனைவியை நீங்கள் சரியாக பார்த்துக்கணும். உங்கள் மனைவி குழந்தைகளை பார்த்துக்கணும். குடும்ப ஒரு நல்ல அதாவது நீங்கள் ஒரு நல்ல நபருக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம். ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிற அவர் மனைவியை நேசிக்கிறவராக இருக்க, மனைவியை மதிக்கக்கூடியவராக இருக்கும்போது தான் நீங்கள் மற்ற பெண்களை மதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தமாயிருது. அதாவது ஒரு நபிகள் நாயகம் சொல்லுவார், யார் தன்னுடைய மனைவிக்கு சிறந்த கணவராக இருப்பாரோ அவர் தான் சிறந்த கணவர் அப்படின்பார். முதல்ல உங்கள் மனைவிக்கிட்ட நீங்கள் நல்ல கணவராக இருக்கணும், அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். மனைவிங்கிறது கல்யாணம் பண்ணிட்டு சரி ஒரு 4 வருஷம் பார்த்தோம், சரி ஓகே நீ தனியாக வாழ்ந்துக்கோ நான் தனியாக வாழ்ந்துக்கோன்ற வாழ்க்கை கிடையாது. அஜித் அவருக்கு எதிரணியில் இருக்காரு அஜித். இவங்க எல்லாமே அந்த காலத்தில் நான் இருக்கேன். அவங்க அந்த காலகட்டத்திலேருந்து அவர் முதல் ஷூட்டிங்லேருந்து நான் பார்த்துருக்கேன், இவர் 2வது படத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், பழகிட்டு இருக்கேன். அதை அஜித்துக்கிட்ட இருக்கிற ஒரு தன்மை என்னென்னா, அவர் கல்யாணம் மாறதுக்கு முன்பு அவரை பற்றி நிறைய கிறிஸ்துவ வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். கல்யாணம் நடந்த பிறகு அப்படியே டோட்டலாக மாறி இருப்பார். நீங்கள் பார்த்தீங்களா அவருடைய இதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே மாறிட்டார். ஸ்மோக் பண்ணுறதை விட்டுட்டார், நைட்டை லேட்டாக வர்றதை விட்டுட்டார், ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை விட்டுட்டார், அப்படியே விட்டுட்டார். ரொம்ப ஒரு ஒழுக்க நிறையோடு. அதாவது ஒரு மனைவின்னு வந்தாச்சு, நமக்குன்னு ஒரு மனைவி வந்த பிறகு அவளுக்காக நம்ம உழைக்கணும், அவளுக்காக நம்ம
நம்முடைய நேரத்தை செலவழிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக வீட்டில் வந்து அது குழந்தைகள் பிறந்த பிறகு அது அப்போ கல்யாணம் ஆன பிறகு அவர் அப்படியே மாறிட்டு அவருடைய மனைவியுடைய பிறந்தநாள் வரும்போது மறக்காமல் ஏதாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷன் கூட்டி போய் ஃபோட்டோ எடுத்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவருடைய மனைவிக்கு நான் இவரே வாழ்த்து சொல்லுவேன். அதே மாதிரி அவருடைய கல்யாண நாள் வரும்போது அதே மாதிரி ஏதாச்சும் அவுட்டோரில் இதில் இருப்பார், ஃபாரினில் எங்கேயாச்சும் குடும்பத்தோடு ஒரு 3 மாதம் போயிடுவார். குடும்பத்தோடு 3 மாதம் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு படம் பண்ணிங்கன்னா குறைந்தபட்சம் 100 கோடி ரூபா வரும். அதை நினைக்கல அவர். குடும்பத்தோடு 3 மாதம் ஜாலியாக இருந்துட்டு வரும். குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்குறது தான் ஒதுக்கக்கூடியவர். நீங்கள் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கும் போது தான் மற்றவங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க முடியும். இந்த குடும்பத்தை பற்றி மற்றவங்களுடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்க முடியும். ரசிகர்கள் பேர்லையும் அவர் ரொம்ப அக்கறை வச்சிருக்கிறாரு அஜித். ரசிகர்கள் பேரில் ரொம்ப அக்கறை வச்சுருக்காரு. அதனால தான் உங்களுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, முதல்ல உங்களுடைய குடும்பத்தை பாரு. அவரை வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாலும் கூட அவருடைய படத்துக்கு ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அது என்னென்னா அவர் மேலே இருக்கிற ஒரு மரியாதை. ரசிகர்களை மதிக்கிறார். ரசிகர்கள் வந்து நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவருடைய ரசிகர்கள் அப்படி இருக்கா? இவர் ரசிகர்களை எந்த இடத்துலையும் கட்டுப்படுத்தவே மாட்டேங்கிறாரு. இப்போ கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இதில் வந்து ஒரு கார் ரேஸில் தான் பண்ணும்போது விசில் அடிக்கிறாங்க, கண்டிக்கிறார். இதெல்லாம் பண்ணக்கூடாது. மரியாதையை வந்து மரியாதை போயிட்டே இருக்கு. அதுதான் ஒரு தலைவனுக்குரிய இது. நீங்கள் ஒரு தலைவனாக நீங்கள் வந்து இப்போ ஒரு சமூகத்தில் நீங்கள் ஒரு தலை நிற்கணும்னா உங்களுக்கு நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல தெய்வீகம், நீங்கள் வந்து நல்ல கணவனாக வர வேண்டியது உண்டு. உங்கள் மனைவியே உங்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்களே, அதாவது என்னை வந்து எனக்கு சுதந்திரம் தரலை, எனக்கு வந்து அடிமை மாதிரி நடத்தினார், உடல் ரீதியாக எனக்கு மன ரீதியாக, அதாவது நீங்கள் ஒரு என்னதான் ஒரு நிறைய இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் சார், நிறைய பார்க்குறோம். அதாவது சில ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்களே, ஒரு மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டி எல்லாரும் குரங்கு மாதிரி கூத்தியாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்படின்னு சாதாரண ஆட்களுக்கு. நீங்கள் ஒரு பெரிய விஐபி, எல்லோருக்கும் இருக்கலாம் அது. பட் யாருமே அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க, தெரியாது. அந்த பக்கமே தனியாக இருக்கும். அது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வர மாதிரி அப்படி மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏறக்குறைய உங்களோட லைஃப் வந்து 25 வருஷம், அதில் 18 வருஷம் நல்லா வாழ்ந்திருக்காங்க. ஏறக்குறைய நம்ம இவர் மாதிரி தனுஷ் மாதிரி 18 வருஷம் நல்லா வாழ்ந்திருக்காங்க. 2 குழந்தைகள் பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் அவங்களுக்குள்ள லேசான புகைச்சல்கள் 2021ன்னு சொல்கிறாங்க. ஆமாம், 21. 24 இவங்களுக்கு இது வருது. 24 இவங்க சேர்ந்து நடிக்கிறாங்க. சாரி, 2004 வந்து திரிஷாவும் இவங்களை சேர்ந்து நடிக்கிறாங்க. 2004 கில்லியிலேருந்து உங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வருது. இந்த கெமிஸ்ட்ரி அப்போவே ஆரம்பமாயிட்டு இதாவது அது லேசாக அது பெருசாக வெளியே தெரியாமல் அது பட்டும் படாமல் போயிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் வந்து மறுபடியும் இவர் வந்து கொஞ்சம் குடும்பஸ்தனாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறார். ஓகே, குடும்பஸ்தனாக தன்னை காட்டிக்கிறாரு. அதனால் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனாலும் கூட அவருக்குள்ள தொடர்புகள் இருந்துகிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் இடையில் வந்து நடுவில் வந்து கெடா வெட்டினார் நம்ம விக்ரம், சியான் விக்ரம். அவர் கூட நீங்கள் சாமியில் நடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வந்து அது வந்து பெரிய லெவலில் வேறு மாதிரி போயிடுச்சு. எல்லாமே சயின்ஸ் தானே, அப்படி போயிடுச்சு. அதான் ஒரு விவேக் சொல்வார்ல, இவர் சாமி ஒரு மாமியை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டார் அப்படிம்பார்ல, அவர் ஒரு படத்திலே சொல்கிற அளவுக்கு அந்த இது வந்துருச்சுன்னு வைங்க. அது வந்தது, அதை கிராஸ் பண்ணி போனார். மறுபடியும் அங்கே ஒரு விரிசல் வந்துச்சு. மறுபடியும் சாமிக்கும் மாமிக்கும் ஒரு விரிசல் வரும்போது மறுபடியும் இவங்க வந்து இவர் அந்த நேரத்தில் வந்து வெவ்வேறு ஹசீன் கூட ரொம்ப நெருக்கமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஹசீன் கூட நெருக்கமாக பேசப்பட்டு ஹசீன் கூட இதாகிடுச்சு. என்ன ஹசீன் ஒரு நாள் வந்து இவங்களே வந்து காரவனில் இருக்கார், வந்து உள்ளே வந்துடுறாங்க இவங்க. என்ன நீங்கள் என்னை மறந்துட்டீங்க, நம்ம என்ன பேசிக்கிட்டோம், எப்படி பழகணும், இது பண்ணோம், நீங்கள் என்ன விட்டுட்டு நீங்கள் யாரோ ஒரு அந்த நடிகையோட சுற்றிட்டீங்க, இவன் நடிகை காய்ச்சி பூச்சிட்டு பேசியிருக்காங்க உள்ள. நீங்கள் அடுத்தது நம்ம சேர்ந்து நடிக்கணும். சரின்னா அதுக்கு பிறகு ஆதிங்கிற படத்தில் மறுபடியும் சேர்ந்து நடிக்கிறாங்க. காரவனுக்குள்ளே போயிட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு வந்து அதுக்கு பிறகு நடிக்கிறாங்க. நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இன்னொரு நடிகைக்குள்ளே சுற்றுறது சரியான அந்த அம்மா கேட்குறாங்க. அதான் எனக்கு மன உளைச்சல். அது மட்டும் இல்லை, இவங்க போகிற இடங்கள் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. இவங்களுடைய அதாவது வெறுப்பேற்றுற மாதிரி. ஆமாம், கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணத்துக்கு 2 பேர் சேர்ந்து போகிறாங்க. ஆக்சுவலாக போக வேண்டியது யார்? நீங்கள் குடும்பஸ்தன். நீங்கள் உங்கள் பசங்க குடும்பத்தோடு நீங்கள் போகணும். சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போனால் என்ன அர்த்தம்?
அப்போது வந்து நீங்கள் வந்து இந்த சமூகம் அவங்கள கேட்குங்களா, என்னம்மா நீ பொண்டாட்டியா அவர் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்பாங்களா, அது அவங்களுக்கு மன உளைச்சல் தானே. அவங்க பசங்ககிட்ட கேட்பாங்களா, அது அவங்களுக்கு மன உளைச்சல். அதான் அவங்க சொல்கிறாங்க, மன ரீதியாக எனக்கு ஒரு மன உளைச்சல் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி. அதை கேட்டால் வந்து இல்லை இனிமேல் அந்த நடிகையோடு பேச மாட்டேன் அப்படி இப்படின்ட்டாரு. அதே கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போகிறாரு. கீர்த்தி சுரேஷுடைய முதல் பொங்கலுக்கு போய் நின்று கரும்பெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. மறுபடியும் இப்போ லாஸ்ட் டைம் ஏதோ பொங்கலுக்கு மறுபடியும் கீர்த்தி சுரேஷ்காக சிபிஐ கிட்ட கேட்டு வந்து 2 நாள் அனுமதி கேட்டு வந்து போகிறாரு. சார் சொந்த பொண்டாட்டி வீட்டில் இருக்கும்போது விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தனித்தனி ஒரு பொண்டாட்டி வச்சுருக்க மாதிரி நீங்கள் போய் அடுத்தவன் பொண்டாட்டியுடைய இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் சார் போகிறீங்க? ஆனால் அவங்க அவ்வளோ நட்பு ரீதியாக நெருக்கமாக இருக்காங்க. நட்புங்கிறது வேறு சார். நீங்கள் அதாவது நீங்கள் வந்து நட்பு இருக்கு, நீங்கள் உங்கள் பொண்டாட்டியோடு தானே போய் வாழ்த்த போனோம். அந்த பொங்கலுக்கு போகிறீங்கன்னா உங்கள் பொண்டாட்டியோடு சேர்ந்து தான் போகணும். நீங்கள் என்ன தனிமா, நீங்கள் கல்யாணம் ஆகாத சின்ன பையனா சொல்லுங்கள், கல்யாணம் ஆகாத மொட்டை பையனாக இருந்தால் நீங்கள் போகலாம், தனியாக போகலாம், யார் எவ்வளோ கூப்பிட்டுட்டு போகலாம். நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க, தோலுக்கு மேலே வளர்ந்தாச்சு. நீங்கள் வந்து பொண்டாட்டி புருஷன் எல்லாமே சேர்ந்து போகாமல் நீங்கள் தனியாக வேற ஒரு நடிகையோட அல்ல நீங்கள் தனியாக போகிறதுல என்ன இருக்குது இதில்? இந்த ஒரு வீட்டிலேயே வந்து அவங்க மேலேயும் இவர் கீழே இருந்தாங்க, நேரடியாக பேசுறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம். ஆமாம், பேசுகிறதே இல்லை. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு நல்லா இது பண்ணி கொடுத்தோம், அந்த டென்னிஸ் விளையாடாது இதுன்னு கொஞ்சம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு வந்து இவங்களுக்குள்ள அந்த பிரிவினை வர நீங்கள் அந்த பக்கம் இப்போ நீ என்ன, அதாவது சில நேரங்களில் எந்த மனைவியும் கண்டிஷன் போட்டால் பிடிக்காது கணவனுக்கு. அவள் கூட பேசாதன்னா இவனை அதிகமாக பேச ஆரம்பிப்பான். இல்லை நான் பேச மாட்டேன், அவள் கூட பழக மாட்டேன், இனிமேல் அப்படி ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்படி மறுபடியும் செய்யும்போது இவர் செய்கிறா இல்லையோ அவர் கூட வர்ற அவங்க உசுப்பேற்றுறாங்க. அவங்க பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்து போட்டு அவங்களே என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு காஸ்ட்லியான 1 கோடி ரூபாய்க்கு ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம், ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு, வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு, இது வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? இல்லை, மனைவி கையில் காசே கொடுக்குறது இல்லை. ஆமாம், மனைவிக்கிட்ட உங்களுக்கு இவர் தானே சம்பாதிச்சவரை அவங்களுக்கு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கணும், அல்லது அக்கௌண்ட்டில் நீங்கள் அதை பார்த்துக்கணும். வீட்டில் எல்லா பொருளும் இருக்குல்ல, நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு சும்மாரு நீயே வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணுற அப்படின்னு சொன்னால் அது சரியில்லை. கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க வரல, வேறு எந்த கூட்டத்துக்கும் வரல. அதாவது நீங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் என்ன பண்ணால் ஒரு மனைவியோடு போவார். ஆமாம், மனைவியோடு கலந்து பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு குடும்ப நிகழ்ச்சிகளாக இருக்கும், மனைவியோடு கலந்துக்கிறேன். அரசியல் சார்ந்த நிகழ்ச்சி அவர் கலந்துக்கிறேன். அதே மாதிரி துணை முதல்வரும் பார்த்தீங்கன்னா அவர் ஏதாச்சும் ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் ரொம்ப மனைவியோடு வந்துருக்கிறார். அத்தனைக்கும் பார்த்தா அதில் வந்து அவங்க துணை முதல்வருக்கு அவருடைய மனைவி ஆரம்பத்தில் போட்ட கண்டிஷன், நீ அரசியல்வாதி குடும்பத்தை சேர்ந்தவன், நீ அரசியலுக்கே போகக்கூடாது அப்படி கண்டிஷன் போட்டு தான் கல்யாணம் பண்ணது அவங்க ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு தவிர்க்க முடியாமல் வந்த பிறகு இப்போ கணவனுடைய சில நல்ல விஷயங்களை பார்த்துட்டு ஓகே அவங்களும் வந்து கணவனுக்கு ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேறு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கீங்க, உங்கள் மனைவியோடு நீங்கள் எங்கேயும் போயிட்டு வரும்போது உங்களுக்கு செல்வாக்கு அதிகம். பெண்கள் மத்தியில் அவர் பாரு மனைவியை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு, மனைவியை கூட்டிகிட்டு வர்றாரு. இதுதான் சார் ஒரு இது. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பெண்களை மதிக்கக்கூட நாடு, அதாவது தாய் வழி சமூகம் உள்ள நாடு இருந்தது முதல்ல. அதுக்கு பிறகு தான் அது மாறிச்சு. அது இங்கே வந்து அம்மான்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அண்ணா, பெரியார், கலைஞர் எல்லாமே அம்மாவுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அம்மாங்கிற வார்த்தைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவங்க கூப்பிடும் போது கூட வாங்கம்மா போங்கம்மான்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு நாட்டில் சொந்த பொண்டாட்டியை வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணுற ஒரு கணவனை என்ன மாதிரி சொல்கிறது? இதை வந்து நீங்கள் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, அதை வந்து மற்ற கட்சிகள் இவர் மேலே ஒரு சேத்த வாரியை வீசுவதற்காக இதை பண்ணுறாங்க. அவங்களுடைய தொண்டர்கள் பேசிக்கொண்டு அப்படி இருக்கலாம். தொண்டர்கள் இவங்க நீங்கள் 40 பேர் செத்தப்போவும் நீங்கள் என்ன சொன்னீங்க? அவங்க தான் அப்படின்னீங்க. அப்போ அவங்க தான் காவல்துறை, தமிழக அரசு தான் காவல்துறை காரணம் அப்படின்னீங்க. அப்படி அவங்க தான் காரணம்னா நீங்கள் ஏன் சார் போனீங்க? வீட்டை ஓடி போனீங்க. நீங்கள் சார் வீட்டில் ஏன் சார் போய் ஒழிஞ்சிக்கிட்டீங்க? ஏன் சார் 4 நாள் தான் கழித்து பேசுனீங்க? நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க. பத்திரிகையாளர்லாம் சொன்னாங்களே 30 பேர் செத்து போயிட்டாங்க சார்னு நிற்க வேண்டியதானே, திருச்சியில் இருக்க வேண்டியதானே? அவ்வளோ தைரியமாக உங்கள் மேலே குற்றம் இல்லைல்ல. குற்றம் இல்லைன்னா நீங்கள் அங்கேயே நிற்கலாமே. அவர் தான் எதுக்கும் பேச மாட்டேங்கிறாரு சார். இன்னொன்று அந்த சொல்லுவாங்களே எல்லோருமே, அவர் பேச மாட்டேன், என்கிட்ட ஏதோ கேட்பாங்க, அவர் பேசுவார். நான் வந்து அத்தனை காலமாக இருக்கும், அவர் பேட்டி கொடுக்கவே மாட்டார் சார். சினிமா பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்க மாட்டார், பேச மாட்டார். அவங்க அப்பா தான் பேட்டி கொடுப்பார். அவங்க அப்பா தான் இவர் காதல் காட்சியில் நடித்ததான், சண்டை காட்சியில் நடித்து உட்பட அவங்க அப்பா தான் பேட்டி கொடுப்பார். காதலுக்கு மரியாதை சமயத்தில் தான் இனிமேல் நீங்கள் விஜய் கூட பேசலான்னு சொன்னார் எங்களெல்லாம் கூப்பிட்டு.
ம். இத்தனை நாள் வந்து நான் அவர் சார்பாக பேசிகிட்டு இருந்தேன், இனிமேல் அவர் பேசலான்னு சொன்னார். ம். ஆனால் அதுக்கு பிறகும் கூட அவர் பேசலை. ம். என்கிட்ட நான் வந்து 2 வாட்டி பேசியிருப்பார், அவ்வளோதான். ஓ. அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுனது அவங்க அப்பா சொல்லி தான், அவர் சொல்லலை. ம். அவர் பேசுகிற மாதிரி தான் எழுதியிருப்போம். அது ம். ம். அது சொன்னது அவங்க அப்பா தான். ஓ, சரி சரி. அவங்க அப்பா தான் பேசுவார். ம். இவர் அப்பவும் பேச மாட்டார். ம். அவர் நீங்கள் படிக்கிற பழக்கம் ஒன்று வேணும், படித்தவர்களோடு நட்பு இருக்கணும். இப்போ ரஜினி சார் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவருக்கு தமிழே தெரியாது சார். ம். அவரே சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருப்பார். நான் தமிழ்நாட்டுக்கு வரும்போது எனக்கு பாஷை இல்லை, முகம் இல்லை, ம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பெங்களூரில் இருக்கும்போது ஒரு 400 ரூபா சம்பளம் இருந்தது. ம். இங்கே அதுக்கான உத்தரவாதம் இல்லை.